गाइस இன்னைக்கு கேரளா ஸ்டைல் பழமுறை பார்க்கலாம் வாங்க. இதுக்கு 4 நேந்திர பழம் கட் பண்ணி தோல் உரிச்சுக்கிறேன். இஞ்சி பூண்டு பழமா எடுக்காதீங்க, நல்லா செம்பழமா எடுத்துக்கோங்க. கட் பண்ற மாதிரியே அழகா பீஸா கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி 4 பழத்தையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பழம்பூரி பொரிக்கிறதுக்கு நல்லா ஹெல்தியான பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாவு அன்ஹெல்தினால நான் கோதுமை மாவு சேர்த்திருக்கேன். 1 கப் வெள்ளை சர்க்கரை, பழம்பூரி கலருக்காக 1 பிஞ்ச் மஞ்சள் போட்டுக்கிறேன். சால்ட்டோட மைல்டு டேஸ்ட்டுக்காக 1 பிஞ்ச் உப்பு. நல்லா பரவலா கலரி விட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி பஜ்ஜி மாவு பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு வரணும். நல்லா கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி ஒரு சின்ன கடாயில எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதுல பழத்தை நல்லா பேட்டர்ல மிக்ஸ் பண்ணி எண்ணெயில போடுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒன்னா பழம்புரியை சுட்டெடுங்க. நேரமா எண்ணெயில ஒட்டாம வந்தா நீங்க வெளியே எடுத்துடலாம். இதான் சேர்க்காத ஹெல்தியான பழம்புரி செஞ்சிருக்கோம். அம்மா கிட்ட கொடுத்தா அம்மா சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க. பாக்கிட்டே டேஸ்ட் பார்க்க கொடுத்தா அவரும் சூப்பரா இருக்குன்னு தான் சொன்னாரு. உங்களுக்கு கிறிஸ்பா வேணும்னா நீங்க அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கண்டிப்பா இது ஒரு ஹெல்தியான ஸ்நாக்ஸா இருக்கும். வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.